காலையில எழுந்திரிச்சதும் ஆரோக்கியத்த பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆரோக்கியம் குன்றி இருக்கிறது அப்படின்றது தான் விஷயம். ஒருத்தவங்க ஆரோக்கியமா இருக்கும்போது, தன்னுடைய உடலையோ, மனசையோ, தன்னுடைய செயல் சரியா செஞ்சிருக்கோமா, சரியா சாப்பிட்டோமா, சரியா தூங்குனோமான்னு யோசிக்கவே மாட்டாங்க. எப்போ ஒருத்தவங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஆரோக்கியத்த பத்தி பேசுவோம், கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு தண்டோட வலி, உடம்புல வந்து சத்து குறைபாடுகள், விட்டமின் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி பலவிதமான இந்த வைத்தியத்திற்கு, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன பார்க்கலாம், என்ன செய்யலான்னு சொல்லி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர்ன்னு சொல்லி எல்லாத்துலேயும் அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்து பார்த்து வீட்டில நாமளே நமக்கு மருத்துவர் ஆகி, நம்ம நமக்கு வராத பிரச்சனைக்கும் மாத்திரை சாப்பிட்டு ஒரு புதுசா ஒரு வியாதிய கொண்டுகிட்டு வரக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கிறோம். அதனால, அம்மா நீங்க தெளிவா இருக்கணும். முதல்ல மனச ஒருநிலைப்படுத்தி, இந்த உடல ஒருநிலைப்படுத்தணும். ஒண்ணும் இல்ல. உடல கவனிங்க. உடலுக்கு என்ன வேணும்? நல்ல ஊட்டச்சத்து வேணும். நல்ல ஊட்டச்சத்துனா எங்க கிடைக்கும்? பெரிய பெரிய காய்கறிகள், பெரிய பெரிய ஆப்பிள், திராட்சை, மாதுளை அப்படின்னு சொல்லி நெறைய இந்த மாரி பழ வகைகள் சாப்பிட்டா தான் கிடைக்குமா? கிடையாது. கீரைகளையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? பருப்பு வகைகள் கிடைக்கிற பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். அந்தந்த சீசன்ல சில செடிகள், சில தாவரங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த தாவரங்கள்ல வரக்கூடிய இலை, வேர், பிசின் அப்படின்னு ஒவ்வொன்னுலயும் மகத்துவம் இருக்கு. அந்தந்த சீசன்ல, ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு வித பழங்கள் வந்து அ நல்ல விளைச்சல் குடுக்கும். அந்த விளைச்சல் குடுக்கறது உங்க ஊர சுத்தி இருக்கக்கூடிய பழங்கள நீங்க ரசிச்சு சாப்பிடுங்க. எந்த ஒரு பொருளும் தன்னுடைய மண்ணுக்கு, தன்னுடைய தரத்திற்கு ஏத்தார் போல தான் அது வளரும்.